லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் தமிழில் அதிகமாக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதற்கான சரியான வார்த்தை இங்கிலீஷில் என்ன அப்படின்னு டக்குன்னு நமக்கு வராது. ஏன்னா ஆங்கிலத்தில் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சில இடங்களில் தான் பார்த்துருப்போம். ஆனால் தமிழ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுற ஒரு 5 வேர்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வார்த்தையோட அர்த்தம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, அதற்கான பயன்பாடுகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் நோ த யூசேஜ் ஆஃப் த வேர்ட்ஸ். வார்த்தைகளோட பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த வார்த்தை எங்கே போட்டு யூஸ் பண்ணணும், அதை வேர்பாக யூஸ் பண்ணணுமா, நவுனாக யூஸ் பண்ணணுமா, வேர்பாக யூஸ் பண்ண என்ன மீனிங்கில் வருது, நவுனாக யூஸ் பண்ண என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அதை பற்றின ஒரு சரியான புரிதல் இருந்தால் தான் அதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர், லைக் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை அடையும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 5 தமிழ் வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் என்ன அர்த்தம், அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நார்மலாகவே தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு பட் ரேர்லி ரிமெம்பர்டு. அடிக்கடி நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, ஆனால் ரேராக தான் ரிமெம்பர் பண்ணுவோம். ஏன்னா தெரியாது. தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு ஏதோ ஒரு அளவுக்கு அது என்ன பண்ணிடுவோம், ரிமெம்பர் பண்ணிடுவோம். இது தெரியாது, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, சரி பார்க்கலாம். மற்றவருடன் பழகுதல். அவங்க கூட பழகிறதுல எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நான் யாராக இருந்தாலும் பழகுவேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தமிழில். இப்போ நார்மலாகவே பழகுதல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்ன, ப்ராக்டிஸ். ஆனால் ப்ராக்டிஸுக்கு இருக்க யூசேஜ் வேறு, அது உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்தை பழகிறது, அதை என்ன சொல்கிறது, ஸ்கில்லாக மாற்றுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அந்த பழகிறது, அது வேறு. ஆனால் ஒருத்தங்க கூட பழகிறது அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா சோசியலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோசியலைஸ், சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில் வார்த்தை சோசியலிசம்? ஓகே, அந்த மாதிரி சோசியலைஸ். சோசியலைஸ் அப்படின்னா ஒருவருடன் ஒருவர் பழகுதல். ஓகே, என்னால் யார் கூட வேணாலும் பழக முடியும் அப்படின்னா அது சோசியலைஸ் ஆகிறது. நான் எல்லாத்துக்கூடையும் பழகுவேன், சோசியலைஸ் ஆகிறது. ஓகே, ரைட், புரிஞ்சதில்ல? மற்றவருடன் பழகுதல், ஒருவருடன் புதிதாக உறவை ஏற்படுத்துதல், அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சோசியலைஸ். இங்கிலீஷில் இந்த வார்த்தை தான் சொல்லணும். சரிங்களா? இது எப்படி செயல்படும் அப்படின்னா வேர்பாக செயல்படும். ஓகே, வினைச்சொல், இது ஒரு வினைச்சொல். ஒருவருடன் நல்ல உறவில் இருத்தல், எல்லாமே பாருங்கள் பழகுதல், இது ஒரு பழக்க வழக்கம் தானே. நல்ல உறவில் இருக்கிறது ஒரு பழக்க வழக்கம். ஒரு விஷயம் நமக்கு பழகி போகிறது, அதுவும் பழக்கம்தான். ஓகே, அப்போ 3மே ஒரே மாதிரி தான் வருது, ஆனால் பயன்பாடுகள் வேறு, வார்த்தைகள் வேறு. அதனால தான் 3த்தையுமே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கிளியர் ஆகிக்கணும். ஒருவரோட நல்ல உறவில் இருத்தல், அவருக்கு எனக்கு ஒரு நல்ல உறவுங்க. ஓகே, வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னா ஆன் குட் டேர்ம்ஸ்னு சொல்லணும். ஆன் குட் டேர்ம்ஸ். ஓகே, இது நவுனா வேலை செய்யும். ஆன் குட் டேர்ம்ஸ். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு சென்டென்ஸில் குட் டேர்ம்ஸ், ஆன் குட் டேர்ம்ஸ் இந்த ப்ரிப்போசிஷன் சேர்த்து போடணும். சரிங்களா? ஆன் குட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நாங்கள் 2 பேரும் நல்ல உறவில் இருக்கிறோம். ஓகே, இதுக்கு சோசியலைஸ் போடுறது வேறு, அதே சோசியலைஸை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா மீனிங் வேறு. சரிங்களா? ரெண்டுமே யூசேஜ் வேறு. ரைட், ஒரு விஷயம் அப்படியே நமக்கு பழக்கமாகி போகிறது. டெய்லி 5 மணிக்கு எந்திரிப்பேன், அப்படியே பழகி போச்சுங்க. டெய்லி எங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருப்பார், திட்டிகிட்டே இருப்பார், 4 இடத்துல பழகி போச்சுங்க. ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் இருக்கான்னு சொல்லிட்டு சும்மாவது சஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் சஸ்பெக்ட் பண்ணுறது அப்படியே எனக்கு பழகி போச்சுங்க. இந்த பழகி போகிறது வேறு. புரியுது இல்லைங்க? நம்ம தமிழில் சொல்லும்போதே அர்த்தம் தமிழ் அர்த்தமே மாறுது, ஆனால் எல்லாமே பழக்கம் 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 அப்படியே தான் வருது, ஆனால் மீனிங் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பழக்கமாகி போகிறது, இது கூட எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எழுதுனா எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இதுக்கு என்ன அப்படின்னா யூஸ்டு டுன்னு நம்ம சொல்லுவோம். இது வேர்பு. யூஸ்டு டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. அப்படியே ஒரு விஷயம் பாஸ்டில் பழகி போயிருக்கும், இல்லாட்டி ப்ரெசென்ட்டில் அது நமக்கு பழக்கமாயிருக்கும், அதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு வலி இல்லாட்டி வேதனை, நம்ம உடம்புல ஒரு வலி இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அதோட தன்மை குறையிறதுக்கு நாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? தட் கம்ஸ் டவுன், டிக்ரீஸு,
இந்த மாதிரி வார்த்தையை நம்ம போட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியாது, அதனால் போட்டு பேசுகிறோம். தெரிஞ்சால் நம்ம பேசவா போகிறோம்? ஓகே, நமக்கு அந்த வார்த்தை தெரில, அதனால் ஏதோ வார்த்தைகளை நம்ம போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீனிங் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தப்பு இல்லை, ஆனால் சரியான வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வலி, வேதனை, குறைதல், இதற்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஈஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வேர்பாக செயல்படும். ஈஸ் புது வார்த்தையாக இருக்குல்ல, பாருங்கள், ஈஸ் புது வார்த்தை, ஆனால் இது வேர்பு. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் படித்தது இதிலே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா படிச்சிருப்போம்? ஈஸின்னு படிச்சிருப்போம். ஈஸினா எளிய. அப்போ ஈஸ் அப்படின்னா வலி குறைகிறது, அந்த வலி எளிமையாகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சால் சரி. சரிங்களா? ஒரு விஷயம் தணிந்து போகுதல் இல்லாட்டி குறைந்து போகுதல். ஒரு விஷயம் தணிந்து போகுதல், குறைந்து போகுதல், கோபமாக இருக்கலாம், ஓகே, இல்லாட்டி சண்டையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சுனாமியே வந்திருக்கலாம், ஓகே. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதோட வீரியத்திலிருந்து குறையுதல், அதுதான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தணிந்து போகுதல் இல்லாட்டி அதன் வீரியத்திலிருந்து குறைந்து போகுதல். இதுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னா சப்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சப்சைடு. ஓகே, இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? சப்சைடு. இது என்ன அப்படின்னா வேர்ப். சப்சைடு இஸ் அ வேர்ப். அப்போது எது நவுனு எது வேர்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்கியங்களை அமைத்தீங்க அப்படின்னா தப்பு வராது, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஒருவர் கூட பழக்க வழக்கத்தில் நம்ம ஈடுபடுறது, ஒருத்தங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறது சோசியலைஸ். ஆல்ரெடி மேக் பண்ண ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருக்கோமா, நல்ல உறவை மேம்படுத்தி கொண்டு போகிறோமா அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் டேர்ம்ஸ். ரொம்ப காலமாக நமக்கு பழகி போன ஒரு விஷயமாக இருக்குமானால் அது என்னது? யூஸ் டு. நமக்குள்ளே இருக்க இல்லை யாரோக்குள்ளே இருக்க வலி வேதனைகள் குறைய ஆரம்பித்து விட்டால் அதை ஈஸ் என்று சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் தணிந்து போகுதல் இல்லாட்டி குறைந்து போகுதல், எதிலிருந்து அதனுடைய வீரியத்திலிருந்து குறைந்து போனால் அது என்னன்னு சொல்லணும்? சப்சைடுன்னு சொல்லணும். இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் யூசேஜ் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது இந்த பழகிறது அப்படிங்கிற மீனிங்கில் வர்ற அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த குறைதல்ங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன? சோசியலைஸ், அதுக்கப்புறம் குட் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வில் நாட் சோசியலைஸ் வித் எனி ஒன் ஃபார் மணி. ஐ வில் நாட் சோசியலைஸ் வித் எனி ஒன் ஃபார் மணி. ஓகே, அப்படியே தமிழில் என்ன வரும்? வில் நாட்னு என்ன? ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஃப்யூச்சர். ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஃப்யூச்சரில், அதனால வில் நாட். ஓகே, சரி பாருங்கள், ஐ அப்படின்னா நான், வில் நாட் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன். எந்த விஷயம்? சோசியலைஸ் அப்படிங்கிற விஷயம். அப்போ தமிழ் எழுதுனா என்ன ஆகும்? பழக மாட்டேன். ஓகே, நான் பழக மாட்டேன். யாரு கூட? யாரு கூடயுமே இல்லை. ஓகே, யாருடனும், வித் எனி ஒன். எனி ஒன்னா யாராவது ஒருத்தர், வித் எனி ஒன் அப்படின்னா யாருடனும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யாருடனும். ஓகே, ஃபார் மணி பணத்திற்காக. ஃபார்னா காக, மணினா பணம், ஸோ பணத்திற்காக. ஓகே, மணிக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வராது, ஏன்னா மணி என்னது? அன்கவுண்டபிள் நவுன். மணி என்னது? அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிக்கிளும் வராது, போட்டுறாதீங்க. ஓகேவா? இங்கே 0 ஆர்டிக்கல், ரைட். ஸோ ஐ வில் நாட் சோசியலைஸ் வித் எனி ஒன் ஃபார் மணி. அப்படியே தமிழில் இப்போ சொல்லுங்கள், நான் பணத்திற்காக யாருடனும் பழக மாட்டேன். நல்லா கவனிக்கணும், இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு செகண்டு வேர்பு. தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு லாஸ்ட்டு தான் வேர்பு. ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு லாஸ்ட்டு தான் வேர்பு. இப்போ பாருங்களேன், நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் இல்லாட்டி நான் சந்தைக்கு செல்கிறேன்னு சொல்கிறேன். நான் சந்தைக்கு செல்கிறேன், செல்கிறேன்ங்கிறது தான் வேர்பு. ஆனால் சென்டென்ஸோட கடைசியில் தானே வருது. நான் உங்களுக்கு இப்பொழுது 5 வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு 5 வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த சொல்லிக் கொடுக்கிறேன்ங்கிற வேர்பு சென்டென்ஸோட கடைசியில் தான் வருது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மீனிங்காக நம்ம இப்போது தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, நான் இந்த பழக மாட்டேன்னு தூக்கி கடைசியில் போட்டுடணும். ஓகே, நான் யாருடனும் பணத்திற்காக பழக மாட்டேன், மீனிங் கரெக்டு. நான் பணத்திற்காக யாருடனும் பழக மாட்டேன், மீனிங் கரெக்ட். ஏன்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஒரு சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் மீனிங் கொடுத்துரும். அதான் ப்ரிப்போசிஷனோட மகத்துவம். சரி, அடுத்து பாருங்கள், ஷீ சோசியலைஸ்டு. நல்லா கவனிக்கணும், ஷீனா அவள், அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிட்டு போயிடலாம். சோசியலைஸ்டு, சோசியலைஸ்னா ப்ரெசண்ட், இது ப்ரெசண்ட். ஈடி சேர்ந்துருச்சு பாருங்க, அப்படி என்ன அர்த்தம்? பாஸ்ட்டு. பாஸ்ட்டுக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த விஷயத்தை அவள் செய்தாள், அவன் பண்ணினான். ஓகே, அவன் உறங்கினான், தூங்கினான்,
அப்போ அந்த செய்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம நவுனா வச்சுருக்கனால அதை அவள் பண்ணினாள். எதை பண்ணா? பழகுதல் அப்படிங்கிறத பண்ணினாள். ஓகே, அவள் என்ன பண்ணா? பழகினாள். ஓகே, அவள் பழகினாள் யாரு கூட? வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, புதியவர்களுடன். ஓகே, அப்படின்னு நான் போட்டுடுறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் புதியவர்கள், யாருன்னு தெரியாது. ஓகே, புதியவர்களுடன் எங்கே? அட் த பார்ட்டி, விருந்தில். விருந்தில். ஓகே, இப்போ சேர்த்து படிப்போங்களா? அவள், இது எங்கே வரணும்? தமிழுக்கு சொல்லும்போது வேர்பு கடைசிக்கு போயிடணும். அவள் புதியவர்களுடன் விருந்தில் பழகினாள். முடிஞ்சு போச்சு. ஓகே, she socialized with a stranger at the party. She socialized with the strangers at the school. She socialized with a stranger at the hospital. She socialized with the patients at the hospital. எப்படி? ஈஸியா? She socialized with the doctors at the party. ரொம்ப சிம்பிள். இவங்களெல்லாம் மாற்றினீங்கன்னா சென்டென்ஸ் மாறிடுச்சுன்னு அர்த்தம். எதை மாற்ற முடியாது? இவன் ஒருத்தனை தான் மாற்ற முடியாது. வேர்பை மட்டும் மாற்றாதீங்க, ஏன்னா அதுதான் ரூட்டு. மற்ற எல்லாத்தையும் மாற்றினீங்க, லொக்கேஷனை, இடத்த, ஆட்களை மாற்றினீங்க அப்படின்னா மீனிங் அப்படியே சூப்பராக மாறிக்கிட்டே வரும். புது புது சென்டென்சஸ் உங்கள் கையில் வந்து உட்காந்துரும். புரியுதுங்களா? ஸோ அவள் புதியவர்களுடன் விருந்தில் பழகினாள். ஸோ சிம்பிள். அடுத்து பாருங்கள். ஷி வாஸ் ஆன் குட் டேர்ம்ஸ் வித் ஹர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, இந்த குட் டேர்ம்ஸ் நீங்கள் தான் என்னென்னு சொல்லி கொடுத்தேன்? நவுனு. ஓகே, இது என்னது? நவுனு. அதனால் ஒரு பி வேர்ப்ஸுக்கு அடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து வருது, அதனால் அழகாக உட்காந்துக்கும். பி வேர்புக்கு அடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சூப்பராக உட்காந்துக்கும். ஓகே, ஷி வாஸ் ஆன் குட் டேர்ம்ஸ் வித் ஹர் ரிலேட்டிவ்ஸ். சரி, வித் ஹர் ரிலேட்டிவ்ஸ் தமிழ் என்ன சொல்லுவோம்? அவளுடைய உறவினர்களுடன். கரெக்டுங்களா? ஏதோ நான் எழுதுகிறேன், கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவளுடைய உறவினர்களுடன். ஓகே, ஆன் குட் டேர்ம்ஸ்னால் நல்ல பழக்க வழக்கம். நல்ல பழக்க வழக்கம். ஓகே, ரைட்டு. வாஸ்னா சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருந்தால், அவ்வளோதான். யார் இருந்தால்? அவள். சிம்பிளாக டீகோட் பண்ணியாச்சு. அப்போது இந்த வேர்ப் என்ன பண்ணணும்? தூக்கி கடைசியில் போடணும் தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், அவள் நல்ல பழக்க வழக்கம். ஓகே, இது இடையில வரனால இத்துன்னு சேர்த்திட வேண்டியது தான். அப்போ தான் மீனிங் வரும். ஓகே, மீனிங்காக மாற்றிட வேண்டியது தான். ஓகேவா? ஏன்னா இந்த ஆண் கூட வருது இல்லை, அதனால் இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தையை சேர்த்திடுவோம். அவள் நல்ல பழக்க வழக்கத்தில் அவருடைய இல்லாட்டி அவளுடைய உறவினர்களுடன் இருந்தாள். சிம்பிள். அவள் அவளுடைய உறவினர்களுடன் நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்தாள். ஓகே, ரொம்ப சிம்பிள். மீனிங் புரிஞ்சுதா? ஷி வாஸ் ஆன் குட் டேர்ம்ஸ் வித் ஹர் ரிலேட்டிவ்ஸ். ஷி வாஸ் on good terms with her uncle. She was on good terms with her co-workers. She was on good terms with her colleagues. colleagues co-workers ஒன்று தான். ஓகே, she was on good terms with her neighbors. கரெக்டு. எத்தனை வார்த்தை நான் என்ன பண்ணேன்? இதை மட்டும்தான் மாற்றிட்டு வரேன். புது புது சென்டென்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள். The company is always on good terms with their employees. Okay, the company is always on good terms with their employees. நல்லா கவனிக்கணுங்க. இந்த காலங்களை குறிப்பிடுகிற அட்வர்ப்ஸ் இருக்கும். ஆல்வேஸ், யூஸ்வலி, இந்த மாதிரியெல்லாம் அட்வர்ப்ஸ் எல்லாம் வரல. அதெல்லாத்தையுமே பி வேர்ப்ஸுக்கு அப்புறம் போட்டு பழகுங்க. இப்போ கரெக்டாக மீனிங் வரும். அக்கார்டிங் டு த இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமை குறிக்கிற அட்வர்ப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பி வேர்ப்க்கு அடுத்து போடுங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? சரி. த கம்பெனி இஸ் ஆல்வேஸ் ஆன் குட் டேர்ம்ஸ் வித் தேர் எம்ப்ளாயீஸ். ஒவ்வொன்றா பார்த்துடலாங்களா? வித் தேர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அவர்களுடைய ஊழியர்களுடன். அவ்வளோதான், அவர்களுடைய ஊழியர்களுடன். ஓகே, ஆன் குட் டேர்ம்ஸ்னு என்ன? இது அப்படியே வச்சுக்கலாங்களா? நல்ல பழக்க வழக்கத்தில். ஓகே, ஆல்வேஸ் எப்பொழுதும். இஸ்னா இருக்கிறது, நமக்கு தெரியுமில்ல, இருக்கிறது. கம்பெனி நிறுவனம். தக்கு தமிழ் என்ன அர்த்தம்? அந்தன்னு அர்த்தம். நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர்டிக்கல் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அந்த வீடியோ தயவு செய்து பாருங்கள். அந்த ஆர்டிகல்ஸ் நான் போட்டிருக்கிற அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா ஆர்டிகல்ஸை படிக்க தேவையில்லை, அந்த ஒரு வீடியோ போதும். ஓகே, சரி. த அப்படின்னா அந்த. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை என்ன பண்ணுறோம்? தூக்கி கடைசியில் போடுறோம். பாருங்கள், அந்த நிறுவனம் அவர்களுடைய ஊழியர்களுடன் எப்பொழுதுமே நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறது என இஸ்ஸு போட்டிருக்கோம். ஓகே, அந்த நிறுவனம் அவர்களுடைய ஊழியர்களுடன் எப்பொழுதும் நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. வித் தேர் எம்ப்ளாயிஸ் பதிலாக வேறு ஏதாவது போடுங்க. ஓகே,
with their enemies-ன்னு போடுங்க. The company is always on good terms with their enemies. ஓகே, or else with their rivals. இங்கே பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை புதுசாக இருக்கும். ரைவல்ஸ்னால் போட்டியாளர்கள், நமக்கு இருக்கிற சக போட்டியாளர்கள், அதான் ரைவல்ஸ். ஓகே பாருங்கள், the company is always on good terms with their rivals. அந்த நிறுவனம் அவர்களுடைய எதிராளிகளுடன் எப்பொழுதுமே நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. புரிஞ்சுதா? அவ்வளோதான். அடுத்து யூஸ்டு டு, இது நமக்கு நிறைய டைம் பார்த்துட்டோம், இருந்தாலும் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த யூஸ்டு டுக்கு அப்புறம் ஒரு நவுனு தான் போடுறோம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம படித்தது யூஸ்டு டுக்கு அப்புறம் வேர்ப் வரும். ஆனால் இங்கே போடுறது நம்ம என்ன பண்ணுறோம், நவுன் போடுறோம். ஓகேங்களா, நவுனு. சரி பாருங்கள், திஸ் டார்ச்சர், இந்த துன்புறுத்தல் போடுவோம். ஓகே, இந்த துன்புறுத்தல். ஓகே, யூஸ்டு டு அப்படின்னா பழகி விட்டது. ஓகே, ஐ எம், நான் இருக்கிறேன், இந்த மீனிங் தான் வரும். ஓகே, ஆனால் இதை சேர்த்து படிக்கும்போது என்ன அப்படின்னா, இது வந்து யூஸ் டு டூனாலே பழகியிருக்கு சம்திங். ஓகே, இதை சேர்த்து நம்ம படிக்கும்போது நான் இந்த துன்பத்திற்கு பழகி விட்டேன், இல்லாட்டி எனக்கு அந்த துன்பம் பழகி போயிடுச்சு. ஓகே, எனக்கு அது பழகிருச்சுங்க. ஐ எம் யூஸ் டு இட், ஐ எம் யூஸ்ட் டு இட், எனக்கு பழகிருச்சுங்க. ஓகே, அந்த டார்ச்சர் எனக்கு பழகி போச்சுங்க. ஐ எம் யூஸ் டு த டார்ச்சர், ஐ எம் யூஸ்ட் டு த டார்ச்சர். ரொம்ப சிம்பிள். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஷீ இஸ் யூஸ் டு ஸ்பைசி ஃபுட்டு. ஸ்பைசி ஃபுட்னா காரமான உணவு. நீங்கள் இதில் நவுனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றது எல்லாமே அப்படி ஆயிடுச்சு, பழகி போயிடுச்சு, பழகி போயிடுச்சு, பழகி போயிடுச்சு, அவங்களுக்கு பழகிருச்சு, இவங்களுக்கு பழகிருச்சு, எனக்கு பழகிருச்சு அப்படிங்கிற மீனிங்கை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஷீ இஸ் யூஸ் டு, அவளுக்கு பழகிருச்சு. எது பழகிருச்சு? காரமான உணவு. ஷீ யூஸ் டு ஸ்பைசி ஃபுட், அவளுக்கு காரமான உணவு பழகிவிட்டது. ஓகே, ஷீ இஸ் யூஸ் டு ஆம்லெட், அவளுக்கு ஆம்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா? இதுதான் இந்த பழக்கம் அப்படிங்கிற வார்த்தைகளோட யூசேஜ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து அந்த 2 வார்த்தையை பார்த்துடலாம். இப்போது இந்த குறைதல் எது? வலி வேதனை குறையிறது, அப்புறம் ஒரு பொருளோட ஒரு விஷயத்தோட வீரியம் குறையிறது. ஓகே, அதைத்தான் நம்ம 2வதாக பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்துடலாம். சரிங்களா, பாருங்கள். த மெடிசன் வில் ஈஸ் யுவர் பெயின். த மெடிசன் வில் ஈஸ் யுவர் பெயின். ஓகே, ஈஸ்னு என்ன? குறைத்தல், குறைதல். வில் ஈஸ்னுங்கிறதுனால குறைக்கும். எப்போ? ஃப்யூச்சரில். ஏன்னா வில்லு போட்டிருக்குமா, வில் ஈஸ், அது குறைக்கும், அது அப்படி செய்யும். ஓகே, எதை? உன்னுடைய வலியை, உன்னுடைய வலியை, உன்னுடைய வலி தான் யுவர் பெயின் அப்படின்னா, ஆனால் அது எப்பயுமே இந்த வார்த்தை முன்னாடி வந்தால் மட்டுமே தான் என்ன அர்த்தம்? உன்னுடைய வலி அப்படின்னு அர்த்தத்தில் வரும். மற்றபடி இடையிலலாம் போயிடுச்சுன்னா உன்னுடைய வலியை அப்படிங்கிற அர்த்தத்தில் வைத்து படியுங்கள். அப்போ தான் மீனிங் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே நவுனுக்கான அதே அர்த்தத்தை வச்சே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மீனிங் வராது. ஓகே, இது வந்து முன்னாடி வந்துச்சுன்னா யுவர் பெயின்னா உன்னுடைய வலி, அதுவே பின்னாடியில் கடைசியில் வந்துருச்சுன்னா உன்னுடைய வலியை அப்படின்னு அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. சரியா? அடுத்து த மெடிசன். அப்போ மெடிசன்னா மருந்து, தனா அந்த மருந்து, அவ்வளோதான். தனா என்ன அர்த்தம்? அந்த. இப்போ சேர்த்து படிங்க. அந்த மருந்து உன்னுடைய வலியை குறைக்கும். சிம்பிள். ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம்னா, தட் மெடிசன் வில் ரெடியூஸ் யுவர் பெயின் இப்படின்னு சொல்லுவோம். தட் மெடிசன் வில் ரெடியூஸ் யுவர் பெயின், தட் மெடிசன் வில் ஈஸ் யுவர் பெயின். தேங்க் காட் திஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஈஸ் மை பெயின். இது என்னுடைய வலியை குறைக்க ஆரம்பித்து விட்டது. ரொம்ப சிம்பிள். சரிங்களா, நிறைய இடத்துல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சிம்பிளாயிரும். டீச்சர் ஸ்போக் சாஃப்ட்லி. சாஃப்ட்லினா மென்மையாக, இல்லாட்டி ரொம்ப அப்படியே அன்பாக அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அர்த்தத்தை இங்கே போட்டோம்னா மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, டீச்சர் ஸ்போக் அப்படின்னா பேசினார். டீச்சர் என்ன பண்ணாங்க? பேசினார். ஸ்போக்னா பாஸ்ட். யார்? ஆசிரியர். ஓகே, ஆசிரியர் பேசினார். ஹிஸ் ஃபியர்ஸ், அவனுடைய பயம். ஓகே, கடைசியில் வர்றதுனால பயத்தை அப்படி போட்டால் தான் மீனிங் வரும். ஓகே, அவனுடைய பயத்தை எதற்கு? குறைக்க. டு ஈஸ், குறைக்க, இல்லாட்டி குறைப்பதற்கு. இப்போ சேர்த்து படிங்க. ஆசிரியர் அவனுடைய பயத்தை குறைக்க மென்மையாக பேசினார். சிம்பிள். ஆசிரியர் அவனுடைய பயத்தை குறைக்க மென்மையாக பேசினார். ஓகே, டீச்சர் ஸ்போக் சாஃப்ட்லி டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். டீச்சர் ஸ்போக் சாஃப்ட்லி டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை மெயின் வெர்பாகவும் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி டூக்கு அப்புறம் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ டூக்கு அப்புறம் போட்டு இந்த மாதிரி வேர்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மெயின் வேர்ப் வரணும். ஓகே,
அதுவே பாருங்களேன் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ அதுவே பாருங்களேன் இப்படி கூட படிக்கலாம். டீச்சர் ஸ்போக் இருக்கா, டிட் நாட் ஸ்பீக்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் டின் ஸ்பீக் டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். டீச்சர் டின் ஸ்பீக் டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். சரி, அவனோட பயத்தை போக்குறதுக்கு டீச்சர் எதுவுமே பேசலை. ஏன்னா டீச்சர் வந்து பேசுனாங்கன்னா அவன் பயந்துக்குவான். ஓகே, அதனால் டீச்சர் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டீச்சர் டின் ஸ்பீக் டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். டீச்சர் டின் ஸ்பீக் டு ஈஸ் ஹிஸ் ஃபியர்ஸ். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், த ஸ்டார்ம் பிகன் டு சப்சைடு. டு சப்சைடு அப்படின்னா குறைய. ஓகே, சப்சைட்னா குறைதல். டூ அப்படின்னா குறையன்னு வச்சுக்கலாம். ஓகே, எல்லா இடத்துலையுமே அந்த டூக்கு இக்குங்கிற மீனிங்கே வராது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதெல்லாமே 80 to 85% தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த டூனா இக்கு மீனிங்கு, ஃபார்னா காக, அந்த மீனிங்லாம் வருது இல்லை, 100% எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. 85 to இல்லாட்டி 80 to 85% தான் அது அப்ளிகபிள் ஆகும். அதை மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். என்ன எல்லா இடத்துலையுமே இந்த இக்கு ஃபாருக்குலாம் கரெக்டாக மீனிங் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓகே, டோன்ட் டார்ச்சர் யோர் செல்ஃப். என்னடா வரமாட்டேது அப்படின்ட்டு வராது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா 80 to 85% தான். 100% அது அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். சில இடங்களில் மாறிடும், சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, சரி பாருங்கள். த ஸ்டார்ம் அப்படின்னா அந்த புயல். ஸ்டார்ம்னா புயல் தானே. ஓகே, அந்த புயல் பிகன் அப்படின்னா தொடங்கியது. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, தொடங்கியது. தொடங்குகிறது இல்லை, தொடங்கியது. அந்த புயல் குறைய தொடங்கியது, இல்லாட்டி குறைவதற்கு தொடங்கியது. எப்படி போட்டாலும் சரி தான். ஓகே, மீனிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி. த ஸ்டார்ம் பிகன் டு சப்சைட். த ஸ்டார்ம் பிகன் டு சப்சைட். சுனாமி பிகன் டு சப்சைட். என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, த சைக்ளோன்னா சூறாவளி. த சைக்ளோன் பிகன் டு சப்சைட். ஓகே, அடுத்து பாருங்கள். ஹிஸ் ஆங்கர், அவனுடைய கோபம். ஹிஸ் ஆங்கர் பிகன் டு சப்சைட். ஓகே, ஹிஸ் ஆங்கர் மீனிங் கரெக்டு தான். ஹிஸ் ஆங்கர் பிகன் டு சப்சைட். அவனுடைய கோபம் தனியே தொடங்கியது. சிம்பிள். அடுத்து பாருங்கள். த பெயின் வில் சப்சைட் இன் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். சூப்பரான வேர்டு இது. இன்னும் சில மணி நேரங்களில் சொல்லுவோம்ல, இன்னும் சில மணி நேரங்களில். ஓகே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். ஓகே, இன்னும் 1 or 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மணி நேரங்களில். ஓகே, சில மணி நேரங்களில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை, மேக்ஸிமம் 2 to 3 hours. அதான் என்ன கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா. த பெயின் வில் சப்சைடு. வில் சப்சைட்னா குறையும். ஏன்னா ஃப்யூச்சரில் அது குறையும். ஓகே, ஃப்யூச்சரில் அது குறையும், அதனால தான் வில்லு. ஓகே, எது, அந்த வலி. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, அந்த வலி. சேர்த்து சொல்லுங்கள். அந்த வலி சில மணி நேரங்களில் குறையும். அந்த வலி சில மணி நேரங்களில் குறையும். நல்லா கவனிக்கணும். இது என்ன பண்ணும், சப்சைட் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளோட வீரியத்தை குறைக்கும். அது வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், வீரியத்தை குறைக்கும். சரிங்களா. இங்கே ஈஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ஏதாவது ஒரு பொருள் இதை பயன்படுத்தி அதை குறைக்க வைக்கும். மெடிசன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்க வைக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கு இருக்க மீனிங் புரிஞ்சுக்கணும். தட் வில் ஈஸ் யுவர் பெயின். அது உன்னுடைய வலியை குறைக்கும். ஓகே, இது என்ன, குறையும். மீனிங் வேறு, யூசேஜே வேறு. புரியுதுங்க. சப்சைடை எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்கள். ஈஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பொருளோட வீரியத்தை குறைக்க, அது வலி குறைக்க. புரியுதா. வீரியம் அது என்ன வீரியமாக இருக்கலாம். கோபத்தோட வீரியமாக இருக்கலாம். ஓகே, ஒருத்தனோட என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமோட வீரியமாக இருக்கலாம். ஓகே, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. என்ன ஆக்சிடெண்ட்னா இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அதோட வீரியமாக இருக்கட்டும். அதெல்லாம் குறைய தொடங்கினால் சப்சைட். ஓகே, ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த 5 வார்த்தைகளையும் திரும்ப என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கு ஒரு 2 சென்டென்சஸ் கொடுக்குறேன். இப்போ ஹோம்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, நாம் அனைவருடனும் பழக வேண்டும். நாம் அனைவருடனும் பழக வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னா, ஆசிரியருடைய கோபம் தனியே தொடங்கியது. ஆசிரியருடைய கோபம் தனியே தொடங்கியது. இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.